ஹலோ எவ்ரிவன், வெல்கம் பேக் டு மார்க்கெட் மார்ஃபின் சேனல். நான் உங்கள் ரோஹித். நம்ம சேனலில் ரெகுலராக ஃபாலோ பண்ணுறவங்களுக்கு தெரியும். நான் மண்டே ஒரு 4 கம்பெனி சொல்லிடுவேன், 4 கம்பெனி பேர் அண்ட் தென் அதோடைய பேசிக் இன்ஃபர்மேஷன் அண்ட் பேசிக் ரேஷியோஸ் சொல்லி முடிச்சுட்டு அது ஒரு நாளும் ஒரு கம்பெனியை எடுத்து தனித்தனியாக அனாலிசிஸ் பண்ணி இன்டெப்த்தாக தனித்தனி வீடியோவாக பண்ணியிருப்பேன் மண்டே டு ஃப்ரைடே. ஸோ அந்த லிஸ்ட்டில் நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போகிறோம், அந்த மண்டே சொன்ன கம்பெனிஸ்லேருந்து இன்னைக்கு என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா HCL டெக்னாலஜி. இந்த HCL டெக்னாலஜி அப்படின்றது ஒரு ஐடி கம்பெனி. உங்களை நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும். அண்ட் நம்ம தமிழ்நாடு பேஸ்ல இருந்து போன ஒரு ஆள் ஸ்டார்ட் பண்ண கம்பெனி தான் ஷிவ் நாடார் அப்படின்ற ஒருத்தரால் ஸ்டார்ட் பண்ண கம்பெனி தான் இந்த HCL டெக்னாலஜி. ஸோ இது என்ன பண்ணுது அண்ட் தென் இந்த ரேஷியோஸ் என்ன, இவங்களுடைய பிஸ்னஸ் மாடல் எப்படி இருக்கு, இந்த ப்ரைஸுக்கு வாங்க முடியுமா முடியாதா அப்படின்ற எல்லா டீட்டெயில்ஸும் நான் இப்போ சொல்கிறேன் இந்த வீடியோவில். ஸோ HCL டெக்னாலஜி அப்படின்றது ஒரு ஐடி கம்பெனி. ஆஸ் யூஷுவல் ஒரு நார்மல் ஐடி கம்பெனி என்ன பண்ணுமோ அதே தான் பண்ணுது. ப்ராடக்ட்ஸை கிரியேட் பண்ணி சேல் பண்ணுவாங்க அண்ட் தென் ஏதாச்சும் சர்வீசஸ் கொடுத்துட்டு இருப்பாங்க அண்ட் R&D பண்ணுறது. ஸோ இதுதான் இவங்களுடைய பேசிக்கான இது. அண்ட் இவங்களுடைய மார்க்கெட் கேப் வந்து 3,99,777 crores, கிட்டத்தட்ட 4 லட்சம் கோடி. அதாவது ஒரு 333 கோடி ஹேட் ஆச்சுன்னா இது வந்து ஒரு 4 லட்சம் கோடியான கம்பெனி. அண்ட் ஸ்டாக் பி வந்து 25. ஸ்டாக் பி அப்படின்றது ப்ரைஸ் டு ஏர்னிங்ஸ், எவ்வளோ கொடுத்து வாங்குறோம், அதாவது ₹1 பண்ணுறதுக்கு அந்த கம்பெனிக்கு நம்ம எத்தனை டைம்ஸ் கொடுத்து வாங்குறோம். எத்தனை டைம்ஸ் அப்படின்றது இன்னும் சிம்பிளாக புரியுற மாதிரி சொல்றேன்னா, எத்தனை டைம்ஸ் கொடுத்து வாங்குறோம் அப்படின்றது இந்த ஸ்டாக் பி 25 டைம்ஸ் ஏர்னிங்ஸ்ல இருக்கு. அண்ட் ROC ரிட்டர்ன் ஆன் கேபிட்டல் எம்ப்ளாய்ட் 28.3 அண்ட் ரிட்டர்ன் ஆன் அசட் 16.1 அண்ட் EBITDA ஏர்னிங்ஸ் பிஃபோர் டாக்ஸ் அண்ட் அமான்டேஷன் அப்படின்றது 15.6ல இருக்கு. அண்ட் சேல்ஸ் க்ரோத் வந்து 14.2ல இருக்கு. அண்ட் டெட் ஈக்விட்டி 0.08. ₹1 கடன்ல தான் 8 பைசா, சாரி ₹1 அவங்க காசுனா அதுல 8 பைசா கடன்ல இருக்கு. அண்ட் தென் கரண்ட் ப்ரைஸ் வந்து 1473, புக் வேல்யூ வந்து 242 அண்ட் ROE ரிட்டர்ன் ஆன் எக்விட்டி வந்து 23.0 அண்ட் புக் வேல்யூ நான் எங்கேயே சொல்லியிருப்பேன். எப்பவுமே நான் சொல்றது ஒரு ஸ்டாக் பி அப்படின்றது எவ்வளோ கம்மியாக இருக்கோ அவ்வளோ அதான் எவ்வளோ கம்மி கொடுத்து வாங்குறோமோ அவ்வளோ ப்ராஃபிட் பண்ணலாம் அப்படின்ட்டு. எங்கள் ஸ்டாக் பி அப்படின்றது 25ல இருக்கு. உங்களுடைய விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரி என்னை பொறுத்தவரை ஒரு 15, 20 அந்த ரேஞ்சுக்குள்ள 20 கீழே இருந்துச்சுன்னா கொஞ்சம் நல்லா இருக்கும். ஆவரேஜா ஒரு 20 கீழே இருந்தால் நல்லா இருக்கும்னு என்னுடைய இது. அண்ட் உங்களுக்கு எப்படியோ அது உங்களுடைய ஓன் இஷ்யூ. இப்போ ஒருத்தர் சிலருக்குலாம் ஐபி இருந்தாலும் பரவாயில்ல, எனக்கு டெவலப்பிங் கம்பெனி வேணும்னு வந்துட்டு இருப்பாங்க. ஸோ அவங்களுடைய இஷ்டப்படி அவங்க இது பார்த்துக்கலாம். அண்ட் புக் வேல்யூ வந்து 242 அப்படின்னு இந்த புக் வேல்யூ அப்படின்றது கடைசியாக இந்த கம்பெனி திவாலானா எனக்கு என்ன கிடைக்கும் அப்படின்றது தான் அந்த புக் வேல்யூ. சிம்பிளாக புரியுற மாதிரி சொல்லணும்னா அந்த 242 ருபீஸ் கடைசியாக அந்த கம்பெனி எல்லாம் முடிஞ்சு போச்சுப்பா அப்படின்னா எவ்வளோ வரும்னா 242 ருபீஸ். பட் கரண்ட் ப்ரைஸ் என்னன்னா 1473. ஸோ அவ்வளோ கொடுத்து வாங்கலாமா இந்த கம்பெனி அப்படின்னு கேட்டிங்கன்னா மார்க்கெட் இன்ட்ரென்சிக் வேல்யூ அப்படின்னு ஒன்று கால்குலேட்டர் இருக்கலாம். அந்த மார்க்கெட் இன்ட்ரென்சிக் வேல்யூ வந்து 1096 ருபீஸ். நம்ம இப்போ ஒரு 900 ஆர் 1100 ரேஞ்சில் வாங்கும்போது பியும் கம்மியாகும், ப்ரைஸ் டு ஏர்னிங்ஸும் கம்மியாகும். ஒரு 20 ரேஞ்சில் வரும், 2019 ரேஞ்சில். அண்ட் இன்ட்ரென்சிக் வேல்யூக்கும் கரெக்டாக வேல்யூவேட் ஆகும். அண்ட் மார்ஜின் ஆஃப் சேஃப்டி அப்படின்றதும் இங்கே இருக்கும். அண்ட் நம்பர் ஆஃப் ஈக்விட்டி ஷேர்ஸ் 271 அண்ட் ஏர்னிங் பர் ஷேர் 56.9. என்னை பொறுத்தவரை நான் 900 ரேஞ்சில் இந்த கம்பெனியை கம்பல்சரி வாங்குவேன். இந்த கம்பெனியில் என்ன இருக்கு அப்படின்றத நான் டீட்டெயிலாக சொல்கிறேன். ஏர்னிங் பர் ஷேர் வந்து 56 ருபீஸ், 56.9 அண்ட் டிவிடெண்ட் ஹீல் வந்து 3.30 அண்ட் ஃபேஸ் வேல்யூ வந்து 2 ருபீஸ் அண்ட் ப்ரொமோட்டர் ஹோல்டிங் 60% இருக்கு அண்ட் ப்ரைஸ் டு புக் 6.05ல இருக்கு. இது இவங்களுடைய பேசிக்கான செக்மெண்ட்ஸ். எங்கெந்தெல்லாம் இவங்களுக்கு காசு வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஐடி அண்ட் பிஸ்னஸ் சர்வீசஸ்ல ஒரு 72% அண்ட் இன்ஜினியரிங் அண்ட் R&D சர்வீசஸ்ல ஒரு 16% அண்ட் பிளாட்ஃபார்ம் அண்ட் ப்ராடக்ட்ஸ்ல ஒரு 12% இவங்களுடைய இன்கம் வந்துட்டு இருக்கு. எங்கெங்கெல்லாம் வந்து எந்த கண்ட்ரீஸ்ல இருந்து வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இவங்க ஐடி கம்பெனி அப்படின்றதுனால மோஸ்ட்லி எக்ஸ்போர்ட் பண்ணுவாங்க. இந்த ஐடி கம்பெனியில மேஜரா ஏன் கான்சென்ட்ரேட் பண்ணணும்னா இவங்க மோஸ்ட்லி எக்ஸ்போர்ட் பண்ணுவாங்க. இந்தியாவுடைய மேஜரால் எக்ஸ்போர்ட்ஸ் எங்க இருந்து, அதாவது நீங்க எக்ஸ்போர்ட் எடுத்து பார்த்தீங்கன்னா இந்தியாவில் எதெல்லாம் எக்ஸ்போர்ட் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதில் ஹை பர்சன்டேஜ் ஹோல்ட் பண்ணுறது இந்த ஐடி சர்வீசஸ் தான் இருக்கும். ஸோ இந்தியாவுடைய டாலர் அந்த ஃபாரெக்ஸ் ரிசர்வ்ஸில் நிறைய காசு வந்து சேர்க்கறது எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஐடி கம்பெனிஸ் மூலியமாக தான் ஃபாரெக்ஸ் ரிசர்வ்ஸில் அதிகமான கரன்சி வந்து சேர்ந்துட்டு இருக்கு. அண்ட் எந்தெந்த கண்ட்ரிலேருந்து இவங்க ஏர்ன் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அமெரிக்காவில் ஒரு 56%, யூரோப்பில் ஒரு 27%, இந்தியாவில் 4%, ரெஸ்ட் ஆஃப் வேர்ல்டில் ஒரு 13%. இவங்களுடைய கிளைண்ட் ரெவன்யூ அதாவது கிட்டத்தட்ட ஒரு $100 million ஒர்த் ஆஃப் கிளைண்ட்ஸ் வந்து ஒரு 16 பேர் இருக்காங்க. அண்ட் $50 million ஒர்த் ஆஃப் கிளைண்ட்ஸ் வந்து ஒரு 29 மெம்பர்ஸ் இருக்காங்க. இவங்களுக்கு வர்ற காசு எங்க இருந்து வருது அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு 50 கம்பெனிஸ் கிட்ட, அதாவது 50 அக்கௌண்ட்ஸ் கிட்ட இருந்து வந்துட்டு இருக்கு. அது டாப் 500 கம்பெனிஸ்ல இருந்து தான் மோஸ்ட்லி வந்துட்டு இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. அண்ட் இவங்களுடைய மேஜரால் இன்கம் எங்க இருந்து வருது அப்படின்னு பாத்தீங்கன்னா ஃபாரின் கிளைண்ட்ஸ் கிட்ட இருந்து மட்டும்தான் வருது. அந்த ஃபாரின் கிளைண்ட்ஸ் தான் அப்பயே சொல்லியிருப்பேன் மேல
அந்த எந்தெந்த கண்ட்ரீஸ்லேருந்து எவ்வளோ எவ்வளோ ஏர்ன் பண்ணுறாங்க அப்படின்ட்டு. அண்ட் நியூ டீல்ஸ் நிறைய இப்போ சைன் பண்ணிட்டு வந்துட்டு இருக்காங்க. கிட்டத்தட்ட 50+ டீல்ஸ் வந்து இவங்க சைன் பண்ணியிருக்காங்க. அது டோட்டல் வேல்யூவேஷன் எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா $8.3 பில்லியன். ஒரு பில்லியன் அப்படின்றது 8000 கோடி, $1 பில்லியன் அப்படின்றது 8000 கோடி. அண்ட் 64,000 கோடிக்கு ஒர்த் ஆஃப் கரன்சியை சைன் பண்ணியிருக்காங்க. ஆவரேஜா சொல்றேன், ரஃபா கால்குலேஷன்ல சொல்றேன் நான். அண்ட் யார் யார் கிட்டலாம் இவங்க எந்தெந்த கம்பெனிஸ் கிட்டலாம் இவங்க இது பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த யூரோப்ல இருக்கிற பேங்க்ஸ் அண்ட் யூரோப்ல இருக்கிற ஹெல்த் கேர் அண்ட் யூரோப் பேஸ்டு அதர் தென் கம்பெனிஸ்லாம் இருக்கும்ல, இந்த கன்சியூமர் குட்ஸ் அண்ட் ரீட்டைல் கம்பெனிஸ் எல்லாம் இருக்கும்ல. ஸோ அது மூலியமா இவங்க வந்து கரன்சி ஏர்ன் பண்ணிட்டு இருக்கு, அதாவது ரெவன்யூ வந்துட்டு இருக்கு. அண்ட் இவங்க கிட்ட பல சப்சிடியரிஸ் இருக்கு. அந்த சப்சிடியரிஸ்ல எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா HCL டெக்னாலஜி, காஸ்ட்ரிகா, அப்புறம் சாரி காஸ்ட்ரிகா அண்ட் HCL டெக்னாலஜிஸ், பஹரைன், அது மாதிரி பல சப்சிடியரிஸ் இவங்க ஓன் பண்ணிட்டு இருக்காங்க. இவங்க பல கம்பெனிஸோடய கொலாபரேஷன் பண்ணி சேல் பண்ணிட்டு இருக்காங்க. அவங்களுடைய ப்ராடக்ட்ஸ் அண்ட் அவங்களுடைய சர்வீசஸ் கொடுத்துட்டு வந்துட்டு இருக்காங்க. டாப் கம்பெனிஸ் இன் வேர்ல்ட் கூட சேர்ந்து கொடுத்துட்டு இருக்காங்க. அந்த டாப் கம்பெனிஸ் என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா IBM அண்ட் மைக்ரோசாஃப்ட் அண்ட் அமேசான் வெப் சர்வீசஸ், CSC அண்ட் CA டெக்னாலஜிஸ் அண்ட் டிப்கோ அண்ட் HP, அந்த மாதிரி பல பெரிய கம்பெனிஸோடைய சேர்ந்து கொலாபரேஷன் பண்ணி இவங்களுடைய பிஸ்னஸை டெவலப் பண்ணிட்டு வந்துட்டு இருக்காங்க. பல கண்ட்ரீஸ்ல, ஃபாரின் கண்ட்ரீஸ்ல இவங்களுடைய ஃபுட் பிரிண்ட் போயிட்டு இருக்கு. அதாவது பல இடத்துல பிஸ்னஸ் பண்ணி அவங்களுடைய பிஸ்னஸை ரேப்பிடா க்ரோ பண்ணிட்டு இருக்காங்க. இவங்க எங்க மேஜரா அதாவது ஃபோக்கஸ் பண்ணிட்டு இருக்காங்க இப்போ அப்படின்னு பார்த்தீங்கன்னா டெக்னாலஜி சர்வீசஸ்ல ஃபோக்கஸ் பண்ணிட்டு இருக்காங்க. R&D அண்ட் இன்ஜினியரிங்கை விட்டுட்டு டெக்னாலஜி இதுல ஃபோக்கஸ் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த கம்பெனிக்கு ப்ரோஸ் அண்ட் கான்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த கம்பெனில கான்ஸ் அப்படின்றது ஒன்று, அதாவது டிஸ்அட்வான்டேஜ் அப்படின்றது பெருசா ஒன்றும் கிடையாது. என்னை பொறுத்தவரை இந்த கம்பெனி இந்த ப்ரைஸுக்கு நான் வாங்க மாட்டேன். இதை விட ப்ரைஸ் குறைஞ்சா கண்டிப்பா நான் வாங்குவேன். ஒரு 1000, 1050, 1100 அந்த ரேஞ்ச்ல இருந்தா வாங்குவேன். அதர் தென் தட் ஒரு 1100, 150 இங்க இருந்து ஒரு 100-200 ருபீஸ் இறங்கினா நான் வாங்குவேன். இப்ப கரண்ட் பிரைஸ்ல இருந்து ஒரு 100-200 ருபீஸ் இறங்கினா வாங்குவேன். ஸோ அதுதான் என்னுடைய வேல்யூவேஷன். அந்த பிரைஸ்ல வாங்குவேன். பட் கம்பெனி நல்லா இருக்கு. இவங்களுடைய ப்ரோஸ் அட்வான்டேஜஸ் எனக்கு என்ன தோணுது, மார்க்கெட்க்கு என்ன தோணுது அப்படின்னா, மார்க்கெட்ல சொல்றது வந்து டெட் கிடையாது அண்ட் டிவிடெண்டும் கரெக்டா பே பண்ணியிருக்காங்க. அண்ட் ROC, ROA எல்லாம் கரெக்டா இருக்குன்ட்டு நானும் இதை அக்ரி பண்ணிக்கிறேன். அண்ட் அதர் தென் இவங்களுடைய பியர் கம்பேரிஷன் இவங்களுடைய அப்போசிஷன் லீடர், அதாவது ஆப்போசிட் கம்பெனிஸ் யாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் TCS, செகண்ட் இன்ஃபோசிஸ், தேர்ட் இவங்க தான் இருக்காங்க. அண்ட் ஃபோர்த் விப்ரோ அண்ட் ஃபிஃப்த் L&T மைண்ட்ரி அப்படின்னு இருக்காங்க. இதுல வந்து இன்ஃபோசிஸையும் பீட் பண்றது கொஞ்சம் கஷ்டம் அண்ட் TCS பீட் பண்றது ரொம்ப ரொம்ப கஷ்டம். கொஞ்சம் கொஞ்சமா ட்ரை பண்ணிட்டு வந்துட்டு இருக்காங்க. மேபி ஃபியூச்சர்ல பீட் பண்றதுக்கு சான்சஸ் இருக்கு. பட் TCS இந்த கம்பெனிஸால பீட் பண்ண முடியாது. பிகாஸ் ஆஃப் 54 இயர்ஸா அவங்க மார்க்கெட்ல இருக்காங்க. அதர் தென் தட் டாடா கிட்ட நிறைய காசு இருக்கு, டாடா குரூப்ஸ் கிட்ட. ஸோ அதை வச்சு இன்னும் ஃபாஸ்டா டெவலப் பண்ணுவாங்க. அண்ட் கிரவுண்ட் ஜுவல்லர் ஃபார் டாடா, அதை பத்தி நான் நாளைக்கு வர வீடியோல பேசுறேன் TCS பத்தி. அண்ட் இவங்களுடைய குவார்டர்லி ரிசல்ட்ஸ், இவங்களுடைய நெட் ப்ராஃபிட் எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 3833 crores இவங்களுடைய லாஸ்ட் குவார்டருடைய ப்ராஃபிட்ஸ். அண்ட் 12th ஜனவரி வந்து இவங்களுடைய இன்னொரு குவார்டர் ரிசல்ட்ஸ் வந்துட்டு இருக்கு. அண்ட் லாஸ்ட் இயர் எவ்வளோ ஏர்ன் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 14,845 crores வெறும் நெட் ப்ராஃபிட். அண்ட் ஏர்னிங் பர் ஷேர் வந்து 54 rupees லாஸ்ட் இயர். அண்ட் இவங்களுடைய ஷேர் ஹோல்டிங் பேட்டர்ன், ப்ரொமோட்டர் 60% ஓன் பண்றாங்க, FIIs வந்து 18%, DIs 15%, கவர்மெண்ட் வந்து 0.02%, பப்ளிக் நம்புற மாதிரி ஆட்கள் வந்து 4.54% அண்ட் அதர்ஸ் வந்து 0.21% ஓன் பண்ணிட்டு இருக்காங்க. அண்ட் டோட்டல் நம்பர் ஆஃப் ஷேர் ஹோல்டர்ஸ் எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 8,79,120 மெம்பர்ஸ் ஓன் பண்ணிட்டு வந்துட்டு இருக்காங்க. அத்தனை ஷேர் ஹோல்டர்ஸ் இந்த கம்பெனியில இருக்காங்க. இந்த கம்பெனியை பத்தி முடிஞ்ச அளவுக்கு எல்லா டீட்டெயில்ஸும் கவர் பண்ணியிருப்பேன்னு நினைக்கிறேன். ஸோ எந்த பிரைஸ்ல நான் வாங்குவேன் அப்படின்றது மென்ஷன் பண்ணேன். நான் ஒரு செப்ரிஜிஸ்டர் அட்வைசர் கிடையாது. ஸோ நான் யாரையும் வாங்குங்க வித்துருங்க அப்படின்னு சொல்ல, எனக்கு தெரிஞ்ச அனாலிசிஸை வச்சு இந்த கம்பெனி எப்படி பண்ணுது அப்படின்றது மட்டும் தான் சொல்றேனே தவிர்த்து அதில் தட் நான் எதுவும் பேசல இந்த கம்பெனியில. ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருக்கோம் நம்புறேன். ஸோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க, ஷேர் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.